கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திலே நாங்கள் மூவரும் கலந்து கொண்டோம், உரையாற்றினோம். எங்களுடன் இலங்கையிலிருந்து திரு தொண்டைமான் அவர்களும் கலந்து கொண்டார். அதன் பிறகு மே மாதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூருக்கு வருகை அளித்தார். அங்குள்ள தமிழ் அமைப்புகளாம் இணைந்து அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை நாங்கள் அளித்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கலந்து கொண்டார்கள் அன்றைய நிகழ்ச்சியிலே. அது மட்டுமல்ல, சிங்கப்பூரின் சட்ட உள்துறை அமைச்சரான கா சண்முகம் அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இன்னும் 2 நாட்களிலே இங்கு நடைபெற இருக்கின்ற அயலக தமிழர் நாளிலே திரு சண்முகம் அவர்கள் சிங்கப்பூரை பிரதிநிதித்து இங்கு வர இருக்கின்றார் என்ற தகவல்களையும் இந்த நேரத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, சிங்கப்பூரிலிருந்து கிட்டத்தட்ட 150 பேர் அந்த அயலக தமிழர் நாளிலே கலந்து கொள்ள வருகின்றார்கள் என்ற செய்தியையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞரை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. இது நேற்று நடைபெற்றிருக்க வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் நேற்று நான் கலந்து கொள்ளாத இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதால் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த ஒத்திவைப்புக்கு காரணம் எனது அருமை நண்பர் டாக்டர் சுரியம் சரவணன் அவர்களும் திரு சேகர்பாபு அவர்களும் என்பதை அறிந்து நான் நெகிழ்ந்து போகின்றேன். எனக்காக அவர்கள் நிகழ்ச்சியை ஒத்திவைக்கின்றார்கள் என்றால் எத்தகைய அன்பு என் மேல் கொண்டிருப்பார்கள் என்பதை நான் அறிந்து நெகிழ்ந்திருக்கிறேன். நான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை ஒரு முறை பார்த்திருக்கின்றேன், 4 முறை நேரில் சந்தித்து உரையாடி இருக்கின்றேன். 2 முறை அறிவாலயத்திலும், ஒரு முறை சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் அறையிலும், ஒரு முறை அவர் சிங்கப்பூர் வந்தபோதும் சந்தித்துள்ளேன். முதல் 3 முறைகளும் அவரை ஒரு பத்திரிகையாளனாக சந்தித்தேன். சிங்கப்பூரில் சந்திக்கும் போது எழுத்தாளர்களத்தின் செயலாளராக சந்தித்தேன். முதல் முறையாக அவரை 1980ஆம் ஆண்டு நான் மலேசியாவில் பணியாற்றிய பத்திரிகைக்காக நேர்காணலுக்கு சந்தித்தேன். அப்போது என்னை பற்றிய விவரங்களை கேட்டறிந்த கலைஞர் அவர்கள் அடுத்தடுத்த முறை சந்தித்த போது என் பெயரை நன்கு நினைவில் வைத்திருந்தார். அவருடைய அந்த நினைவாற்றல் குறித்து நான் வியந்து போயிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்களை சந்திக்கும் அவர் பல ஆண்டு இடைவெளியில் பல்லாயிரம் பேரை சந்தித்திருப்பார். அவரால் எப்படி ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்துக்கொள்ள முடிகிறது என்பது பெரும் பிரமிப்பான ஒன்று. அறிவாலயத்தில் நான் கலைஞரை சந்திக்க சென்றபோது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு TKS இளங்கோவன் அவர்கள்தான் என்னை கலைஞர் இருக்கும் அறைக்குள் அழைத்து சென்றார். அங்கு பேராசிரியர் அவர்களும் இருந்தார். அவர் 1994ஆம் ஆண்டு சிங்கப்பூர் வந்தபோது அவரை வரவேற்க நாங்கள் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தினோம். அதனால் பேராசிரியர் என்னை நன்கு நினைவில் வைத்திருந்தார். கலைஞரும் பேராசிரியரும் இருந்த அறைக்குள் நான் நுழைந்த போதுதான் சன் தொலைக்காட்சியில் செய்தி தொடங்கி இருந்தது. என்னை அவருக்கு அறையில் இருந்த நாற்காலியில் அமரச் சொல்லிவிட்டு தொலைக்காட்சி செய்தியில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார். இடையிடையே விளம்பர நேரத்தில் மட்டும் என்னோடு உரையாடினார். செய்தி தொடங்கிவிட்டால் அதை கவனிக்க தொடங்கி விடுவார். நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள எப்படி அக்கறை செலுத்துகிறார் என்பதை அப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன். கலைஞரை பார்த்திருக்கிறேன் என்று நான் கூறியது 1971ஆம் ஆண்டில் திருச்சி தூய வளனார் கல்லூரியில். தூய வளனார் கல்லூரி என்றால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சென்ட் ஜோசப் கல்லூரி. அங்கு நான் படித்து கொண்டிருந்த போது 125வது ஆண்டு விழா, அந்த கல்லூரியின் ஆண்டு விழாவுக்கு அப்போது முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய கல்லூரியின் முதல்வர் SSLC கூட தாண்டாத கலைஞர் அவர்கள் இப்போது முதல்வராகிவிட்டார் என்று அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் பேசினார். ஆனால் பின்னர் கலைஞர் பேசும்போது நான் SSLC தாண்டவில்லை என்பது உண்மைதான்,
ஆனால் பிஏ எம்ஏ படித்தவர்களாலும் என் கீழ்தான் வேலை செய்கின்றார்கள் என்று. ஆகவே எஸ்எஸ்எல்சி தாண்டினால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதில் இல்லை என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஆனால் கலைஞர் அவ்வாறு கூறிவிட்டார் என்பதற்காக இளைஞர்கள் படிக்காமல் இருந்துவிடக்கூடாது. ஏனெனில் கலைஞர் விதிவிலக்கு. அவரது கடினமான உழைப்பு, பரந்த மனம், நினைவாற்றல், ஏழைகளுக்கு உதவும் கனிவு ஆகியவற்றை இளைஞர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சிங்கப்பூரிலிருந்து வருகிறேன். சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அதன் தனிநபர் வருமானம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் வெறும் 517 அமெரிக்க டாலர் தான். கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அந்த தனிநபர் வருமானம் $91,000 அதிகரித்துள்ளது. இது எப்படி சாத்தியமாயிற்று என்றால் சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவான் யூ அவர்களால் தான் இது சாத்தியமாயிற்று. மக்களுக்கு எது தேவை, அவர்களின் வாழ்க்கையை உயர்த்த என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு திரு லீ அவர்கள் செயலாற்றினார். அதேபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இங்கு ஆட்சியில் இருந்த போதெல்லாம் மக்கள் நலன் கருதியே செயல்பட்டார். அவருடைய குடிசை மாற்று திட்டம், கை ரிக்ஷா மாற்று திட்டம், கண்ணொளி திட்டம் போன்றவை மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்டவை. அவர் காலத்தில் தான் டைட்டல் பார்க் உருவானது. அது ஒரு தொலைநோக்கு திட்டம். இப்படி எத்தனையோ திட்டங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். கலைஞர் ஒரு பல்திறன் வித்தகர், பேச்சாளர், எழுத்தாளர், நாடக நடிகர், அரசியல்வாதி, பாடலாசிரியர். அவர் படைப்பிலக்கியத்தின் எந்த துறையையும் விட்டு வைக்கவில்லை. கதை, கவிதை, நாவல், நாடகம், கட்டுரை, உடன்பிறப்புகளுக்கு கடிதம் என்ற அனைத்து துறைகளையும் முத்திரை பதித்தவர் அவர். கலைஞர் அவர்கள் கவியரங்கங்களுக்கு தலைமையேற்பதை பலர் அப்போது கேலி செய்ததுண்டு. இலக்கணம் அறியாதவர் கவியரங்கத்துக்கு தலைமையேற்பதா என்று கேள்வி எழுப்புவார். கலைஞரே தனக்கு கவிதை இலக்கணம் தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு கவியரங்கில் இவ்வாறு பாடுகிறார்: இங்கிருக்கும் கவிஞர்கள் அரங்கிற்கு நான் தலைவனாம், வேடிக்கை நல்ல வேடிக்கை, இலக்கணம் என்றும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புதுக்கவிதை புட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான். இலக்கணத்தை எதிர்க்கும் எண்ணம் என்பால் இல்லை, இலக்கணம்தான் ஊழல் செய்யும் அன்புக்கில்லை. ஒரு பாட்டும் இலக்கணமுடன் உருப்பட்டு வராவடினும் நான் தரும்பாட்டு தமிழுணர்வை கொள்ளாதனும் துணிவுடனே கரும்பாட்டும் ஆலையிலே வேம்பொன்று புகுந்தது போல் இக்கவிக்கூட்ட மேடையிலே வீரமாய் புகுந்து விட்டேன் என்று அவரே கூறுகிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபோது கலைஞர் வடித்த அஞ்சலி கவிதை அனைவரையும் புரட்டி போட்டது. இன்று வரை அத்தகைய கவிதையை வேறு யாரும் படைத்ததில்லை. உங்களில் பலருக்கு அந்த கவிதை நினைவிருக்கலாம். இருந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் மீண்டும் ஒரு முறை அக்கவிதையை நினைவுபடுத்துவது தவறில்லை என்று கருதுகிறேன். ஏனெனில் பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் எழுதிய வரிகள் சாகாவரம் பெற்றவை. 3 எழுத்தில் ஒரு சிறப்புண்டு, முத்தமிழ் மனமுண்டு, மூவேந்தர் முக்கணி முக்கணி என்ன மும்முறை சார்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து, அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரமோ 3 எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதிமிகு அண்ணா 3 எழுத்து. அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆள்காட்டி விரல் காட்டி நின்றார். ஆணையிடுகின்றார் எம் அண்ணா என்றிருந்தோம். ஐயோ, இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஒரு விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. இயற்கையின் சதி எமக்கு புரியும் அண்ணா, இருக்குமிடந்தோடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அத்தை உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்று அந்த கவிதையை முடிக்கின்றார். அவர் கொண்டு போய் சேர்த்திருப்பார் என நினைக்கின்றேன். தண்டவாளத்தில் படுத்த போதும் தனிமைச் சிறையில் வருத்த போதும் கண்ட அண்ணன் வடித்த கண்ணீர் என் கலப்பை தீர்க்க தெளித்த பன்னீர் என்கிறார்.
உணர்வுடன் விவரிக்கப்படும் கருத்து கற்பனை எழில் கொண்டு எதுகை மோனை வளர்த்தால் ஓசை நகரம் என்னும் ஆடை புனைந்து அணிநலமாம் ஒப்பனையுடன் என்ன வேகத்திற்கு ஏற்ப அடியிட்டு அசைந்தாடியோ ஆடிப்பாடியோ வேக நடமிடும் பாங்கிலோ கவிதை அரங்கில் வெளிப்படுவது கவிதைக்காரிகையின் இயல்பும் சிறப்புமாகும். அப்படிப்பட்ட கவிதைக்காரிகை நடைபெறுவதால் கலைஞரின் கவிதைகளும் காலத்துக்கேற்ப கோலம் புனைந்தனவாய் சிறக்கின்றன. கலைஞர் அவர்களுடைய கவிதைகளை எண்ணி பார்த்தால் கலைஞரிடத்திலே கருத்து உண்டு, அதை எடுத்துச் சொல்லும் ஆற்றல் உண்டு, அதற்கு அழகு வடிவு தருகின்ற கலைத்திறன் உண்டு, அதை உணர்வில் பதிக்கும் கவியின் சிறப்பு உண்டு, இவற்றை நாட்டுக்கு பயன்படுத்துகிற உயர்ந்த குறிக்கோள் உண்டு என்று காணலாம். இவ்வாறு கூறியவர் இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அவரின் அந்த கருத்தை போல கலைஞரின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.